ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போகணும். அதனால் இன்றைக்கி சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாகவே பண்ணால் போதும் அப்படின்ட்டு கேஸ்லேயே வந்துட்டு சாப்பாடு வந்து வச்சு வடிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகற்காய் வந்துட்டு பொரியிறதுக்காக அடுப்பில் போட்டிருக்கேன். இந்த பாகற்காய் வந்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் வந்துட்டு வத்தல் பொடி உப்பு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மூடி வச்சு நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அரை வேக்காடு தான் ஆயிருக்கு. இன்னுமே வந்துட்டு நம்ம மூடி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா சுருள நம்ம கிண்டி விடும்போது சூப்பராக வந்துட்டு பாகற்காய் பொரியல் வரும். நம்ம இந்த மாதிரி அரை வேக்காடில் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கசப்பாக இருக்கும். ஆனால் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கசப்பே தெரியாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாகற்காய் ஃப்ரைக்கு வந்து காம்பினேஷன் வந்துட்டு இன்றைக்கி மோர் குழம்பு வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு காலையிலே கரண்ட் வந்துட்டு கட்டாகி போயிட்டு வந்துட்டே இருந்துச்சா, அதனால் தேங்காய் அரைச்சி எந்த குழம்பும் எனக்கு வைக்க முடியலை. அதனால் இது வந்துட்டு சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குழம்பு வந்து வச்சுட்டேன். அப்படியே நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நேற்று எங்கள் அம்மா கொண்டு வந்த மாங்காய் ஊறுகாய் இருந்துச்சுல, அதுவுமே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தான் வந்துட்டு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பையன் ஸ்கூலுக்கு போகலை, ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்கும் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண வீடு வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வீட்டில் வந்து சமைக்க வேண்டாம். கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்காது. வீட்டில் சமைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் கல்யாண வீடு வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.